திருப்பெல்லாம் சேகரித்துக் கொண்டானா? நான் பெற்ற மகன் பசோடு வந்தான். அது உருவம் இருக்கட்டும். பெரியெல்லாம் சேகரித்துக் கொண்டானா? நாங்கள் வந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் குளிப்பதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது ஐயா. அப்பா, அந்த காரணத்தில் என்னதான் நடந்தது சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் அப்பா.
எங்க மாமி ராஜாத்தி வந்து எங்க காட்டில் விழுகிற மாமி மாமி காரே மண்ணே மொச்சே மாயிலே பிறந்த எல்லாம் சேகரிச்சு குழந்தை தேவதாசன் சேகரிச்சாங்கடா குழந்தை தேவதாசன் சேகரிச்சான் சேகரிச்சு வச்சு என்னென்ன சேகரிச்சிருக்கான் காரை முன்னே முன்னே சக்திகளை சேகரிச்சுட்டு ஒரு இடத்துல சரிபார்த்து கொண்டிருந்தோம். ஆனா மாமி சரிபார்த்து கொண்டிருந்தோமா ஆனா கிருஷ்ணா ஒன்ன மறந்துச்சா அப்படி சொன்னா லோகத்துல பெத்த தாய மறக்க முடியுமா தெப்ப ஒண்ணு மாத்திரம் மறந்துச்சேன் அதுக்கு கற்பாய்மை என்ன சொன்னா கொஞ்சம் தரம்னு சொன்னா அது வாங்க மாட்டாளப்பா நான் பெற்ற மகன் அல்லவா சரி அதன் பிறகு என்னப்பா நடந்தது அதுக்கு பிள்ளைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா தோல மரங்களே 3.25 நாள் இந்த ஆலமரத்தில் இருக்குன்னு நான் போய் சேர்த்து வந்து தெப்ப போனாடா போன இருக்க பாருங்க தெப்ப ஓங்கி வளர்ந்துருந்தது காலை தூக்கி வச்சா அப்புறம் என்னையா சொல்ல கண்டிப்பா அம்மா எங்களை மன்னிச்சிருக்கம்மா குழந்தை அதோ வரா இவ்வளவு வரான்னு எவ்வளவோ நாங்க எடுத்து சொன்னோம் சொல்லுங்களப்பா புரிஞ்சக்கூடிய மனப்போக்கம் உங்கள்கிட்ட இல்லம்மா வார்த்தைக்கு வார்த்தையை மனதை திடப்படுத்திக் கொண்டு எதற்காக என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி தயக்கமிட்டு சொல்லுங்கள் ஐயா அப்பா மூணுமே உங்க பிள்ளையதாம்மா அந்த விஷயத்தை சொன்னே எங்களுக்கு இது சாபம் கொடுத்துட்டாருங்கம்மா இல்லையப்பா நான் பெற்ற மகளுக்கு என்ன இடம் சொன்னால் அதுவே நான் செய்த பாக்கியம் ஐயா அப்பா எங்களை மன்னிச்சிருக்கணும் லோகதாசன் எங்களை நம்பி தான் அனுப்பினீங்க ஆமா ஐயா அந்த நம்பிக்கையை நாங்க வீணாக்கிட்டோம்மா என்னப்பா சொல்லுகிறீங்க வீட்டுக்கு போற இடத்துல உங்க மகனை பாம்பு கடிச்சு
நான் விட்ட மகனை உன்னிடம் விட்டு சென்றேனே, அவன் எங்கே என்று கேட்டான். அவருக்கு தப்பாக நான் என்னடா பதில் சொல்வேன்? நண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்த சின்ன கிளி கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது. Oh,
எப்போதும் நன்றியை மறக்க மாட்டோம். நீங்க
அகத்திலிருந்து காடகத்துக்கு போறதுக்கு அங்க வருவரையிலும் அவன் நாய்நெறி இழுத்து போகாம பாதுகாப்பாக பாறங்கல்ல தூக்கி வைக்கின்றான். பழியிலே இளதலையெல்லாம் போட்டு காலகாலத்துல போய் குழந்தையை எடுத்து நல்ல வேணும் செஞ்சு வாருங்க. ஆனா அவன் இறக்கும் போது ஒரு தருணம் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? தோமரே, இன்னொரு பிறவியானால் இருந்தானா நான் சந்திரமதியை என் தாயாகவும் என் தந்தையை ஹரிச்சந்திர பூபதியை என் தந்தையாகவும் அவன் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? சென்று வாருங்கள் அப்பா, சென்று வாருங்கள். அரசாணை பிறந்த என் செல்வ மகன், இந்த பாவையில் வழித்து பிறந்து காடகத்தில் அறந்தின்றி அனாதாக இருந்து விட்டாய்களா? இதெல்லாம் போதாது என்று மறுவரும் ஜென்மத்திற்கெல்லாம் வேண்டாமடா இக்கண்ணே, வேண்டாம். மலை சார்ந்து போனா மரம் சார்ந்து போனா நிலையாகலாம், மலர் சாய்ந்து போனா சரமாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனா மலை சாய்ந்து போனா மலை சாய்ந்து போனா மனம் சாய்ந்து மழை சாய்ந்து போனார் இளையாகலாம்.
சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி தர்மமிட்டை வாக்குறப்பா ரோசங்களை காட்டி அத்தனையும் காட்டிவிட்டு சத்தியினை கூட்டி அத்தனையும் காட்டிவிட்டு சத்தியினை கூட்டி ஆண்டவரும் சேர்ந்து கொண்டார் சங்கடத்தில் மாற்றி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டார் சங்கடத்தில் மாற்றி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி பாட்டு ஏன் பாடினேன்னா எனது மதிப்புக்குரிய ஆலங்குளத்தில் மண்ணில் பிறந்த எனது அன்புக்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நினைவாக நான் பாடிய பாடல். ஏன்னா அவர் சொல்லிதான் இப்படித்தாண்டா பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னவர். எனது அன்பு அண்ணன் நினைவாக நான் பாடிய பாடல். அன்பு கைதட்டி உள் பெருமை சேர்த்த உள்ளத்திற்கும் நன்றி நன்றி அவர்களுக்கு. அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, எனது பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேல கல்லங்குளம் கிராம பொதுமக்களே, ஏனைய சுற்றுவட்டார கிராம பொதுமக்களே,
காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, எனது பாசத்திற்குரிய ஒளிபெருக்கி விஜயகுமார் ஒளிபெருக்கி நிலைத்தார்களே, பெரியோர்களை, தாய்மார்களை, இளைஞர்களை, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணியை துவக்குகிறேன்.
சிவமே சிவமே துயரோர் முனிவருக்கு தொழில்மொழி அழகு தந்தே கைப்பொருள் தனையிலந்தேன் காதலி மகனை விற்றேன் தெய்வமே தெய்வமே இறைவா 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 பொய்யது உரைக்க வங்கி நான் பொய்யது உரைக்க வங்கி புவிதனில் அடிமையாகி மையகம் எல்லாம் காத்தேனையோ காட்டினாரா இந்த வையகம் எல்லாம் காத்தேனையோ காக்க போகிறேன் தெய்வமே 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 பொய்யது உரைக்கிழந்தீனா ஒரு பொய்யது உரைக்கிழந்தி புவிதனிக்கடிமையானே உடையனுக்கடிமையானே பையகம் காத்த பாரியான் காசி வையகம் காத்த வல்லனா காசி வல்லானம் காக்க போகின்றேன் தெய்வமே 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 இறைவா 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 காந்திநாதா சிவ
காசிநாதா, வில்லால் அடித்தவனுக்கும் பொல்லால் அடித்தவனுக்கும் உன்னை செருப்பால் மிதித்தவனுக்கும் கூட அனுதினமும் உன்னையை பூஜித்து வாழ்ந்து வந்தேனப்பா. என்னை கொல்லாமல் கொள்ளுகிறாயே அப்பா. இறைவா, என்னை நாடி வரும் உனதும் அடியாட்களை எல்லாம் மதித்து வணங்கி அவர்களிடமெல்லாம் நல்லாட்சிகள் பற்றி வாழ்ந்து வந்தேனே. இறைவா, இது விதியா அல்லது முனிவர்கள் சதியா? எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த எனது பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேல கள்ளங்குளம் கிராமத்தார்களுக்கும் ஏனைய சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் எனது மனமார்ந்த அன்பார்ந்த ரசிகபுர மக்களே, அடியை கற்றது கைமண் அளவு, கல்லானது உலகளவு என்பது போல இன்னும் அடியன் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஏனென்றால் இந்த கலையை வளர்த்த தாய், கலைக்கு முதலிடம் கொடுத்த சரஸ்வதி அம்மா தாயாரை இன்னும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்களாம். அவருடைய குருநாதர் ஐக்கிய பெருமாளிடம் இருந்த போதிலும் என்னை இக்கலை உலகத்திற்கு வளர்ச்சியடை செய்த எனது மேல கள்ளங்குளம் கிராம பொதுமக்களே, இது வெறும் ஓமானத்திற்காக சொல்லவில்லை. தர்பார் காண்டம் படி படித்ததற்கு பிறகு இந்த 3 நாடகத்திற்கும் என்னை உயரத்தில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட எனது பண்பிற்கும் பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் கருப்புசாமி அண்ணன் அவர்கள், மலைசாமி அண்ணன் அவர்கள், இன்னும் முனியாண்டி அண்ணன், அவர் பேர் ஞாபகம் அவர்களே, இன்னும் பல முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் என்னை 3 காண்டமும் உறுதியாக படிக்க வேண்டும் என்று என்னை உயரத்தில் நிற்க நின்று இந்த மேடையில் அழகு பார்க்க வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் மட்டும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் மொத்தமாக சொல்ல போனால் மேலக்கல்ல கள்ளங்குளம் கிராம பொதுமக்கள் அனைவரும் என் கலை தொழிலுக்கு உறுதியாக இருந்து என் தொழிலுக்கு வளர்ச்சியை செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி. என்றென்றும் அடியை மறக்க மாட்டேன்.
பகவானே, யாருக்கு நான் என்ன குற்றம் செய்கிறேன்? ஏன் என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறேன்? பகவானே, பகவானே, பகவானே. Oh,
அன்னவரை வணங்கி வரவேற்று ஆத்திரத்தில் அமரச் செய்து கோசிநாதா, தாங்கள் என் நாட்டிற்கு வந்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கிற சுவாமி. இருந்த போதிலும் என்னையோர் போருட்டா எண்ணியே என்னையோ போருட்டா இங்கு வந்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கிற சுவாமி. இருந்த போதிலும் தாங்கள் இங்கு வந்தது என்ன காரணம் என்று அறியலாமா என்று அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தார்? ஹரிச்சந்திரா, உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாகம் செய்ய இருக்கிறேன். அதற்கு முன்னிடம் கொஞ்சம் திரவியம் பெற்று போகலாம் என வந்தேன் என்றார். கோசிநாதா, தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உலக நன்மைக்காக செய்யும் யாகத்திற்கு எவ்வளவு ஹரிச்சந்திரா, மட்ட பாறையின் மீது மதையாடியை நிறுத்தி அதன் மீது அலங்காரம் உள்ள புருடன் கையில் வெள்ளி கவன் பிடித்து மாணிக்க கழுவிட்டு எவ்வுயரம் போகுமோ அவ்வுயரம் குவிய பொன் வேண்டும் என்று சொன்னார். கொடுத்தேன், அவர் இஷ்டப்படியே கொடுத்தேன். அதற்கு முனிவர் என்ன தெரிவித்தார்? ஹரிச்சந்திரா, இந்த பொன் பொருள்கள் அனைத்தும் உன்னிடமே இருக்கட்டும், யாகத்திற்கு முகூர்த்தமிட்டு பெற்றுக் கொள்கிறேன் என்றார். கோசிநாதா, தானமாக கொடுத்த பொருளையும் குருநாதர்களுக்கு தந்த பொருளையும் மீண்டும் பெறுவானாயில் அவன் ரவரவாதி நரகத்தை அடைவான் என்று சுருதி கூறுகிறது. அதுவும் தவிர அப்பொருள் பொக்கிஷத்தில் இருந்தால் அரசின் அவசிய தேவைக்காக அதிகாரிகள் எடுக்க நேரிடும். ஆகையால் தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று ஹரிச்சந்திரா, உனது அரசாங்க முத்திரையும் எனது ருத்ராக்க முத்திரையும் வைத்து தனியாக ஒரு களஞ்சியத்தில் வைத்து பூட்டிவிடு, அதனால் தோஷமில்லை என்றார். தங்களின் வார்த்தையை மறக்க முடியாமல் சம்மதிக்கிறேன் என்று முனிவர் சென்று விட்டார். முனிவர் சென்ற சிறிது நேரத்திலே எனது குடிமக்களின் ஆளுகை குரல் கண்டது. குடிமக்களை ஏன் எனக்காக அழுது புலம்பு கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு எனது குடிமக்கள் என்ன தெரிவித்தார்கள்? மன்னா, நாங்கள் விவசாயம் செய்த பயிரிடங்களை எல்லாம் மிருகங்கள் நடத்த எங்களை காப்பாற்ற வேண்டும். மன்னா, எங்களை காப்பாற்ற. என்ன விவசாயம் செய்த பயிரிடங்களை மிருகங்கள் நாசம் செய்கின்றன? குடிமக்களே, எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மக்களின் முறையை தீர்த்து
ஆனால் அதில் ஒரு பன்றியானது மட்டும் தப்பித்து சென்று விட்டது. இது என்ன தெரியும்? ஒரு பன்றி மட்டும் தப்பித்து சென்று விட்டது. சரி, பரவாயில்லை என்று நானும் எனது குடிப்படைகளும் எனது சபா மண்டபம் வந்து சேர்ந்தோம். சபா மண்டபத்தில் நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலே இரண்டு பெண்கள் வந்தார்கள். பெண்களே, நீங்கள் யார் என்று கேட்டேன். மன்னா, நாங்கள் நடனமாதர்கள், எங்களுக்கு நடிக்கவும் தெரியும், படிக்கவும் தெரியும், தங்கள் முன் ஆடி பாடி நடித்து பரிசு பெற்று போகலாம் என வந்தோம் என்றார்கள். பாடி சந்தோஷமாக இருக்கிறதம்மா. நடனமாதர்கள் பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல வகையில் அந்த வகையில் தாங்கள் நடனமாதர்கள். எங்கே ஆடுங்கள் பாடுங்கள் என்று உத்தரவிட்டேன். ஆடினார்கள், பாடினார்கள். மயங்காத மனம் யாவும் மயங்கும் ஆசையினாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் ஆசையினாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் மயங்கும் மயங்கும். ஆடினார்கள், பாடினார்கள். அதற்காக வியந்து மந்திரி சத்தியகிருத்தியாரை அவர்களுக்கு வேண்டிய பொன்பொருளை கொடுத்து அனுப்புங்கள் என்று. அதற்கு அந்த இரண்டு பெண்களும் என்ன தெரிவித்தார்கள்? மன்னா, அவர் கொடுக்கும் பொருளை நாங்கள் வாங்கி செல்வதற்காக வரவில்லை மன்னா. அப்படியா? வேறு என்ன வேண்டும்? உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்டேன். மன்னா, தங்கள் சிம்மாசனத்தில் தங்களுக்கு நிலம் தரக்கூடிய அந்த பூச்சக்கர குடை வேண்டும் என்று சொன்னார்கள். பூச்சக்கர குடை வேண்டுமா? பெண்களே, இது அரசர்களுக்கே உகந்ததம்மா, இதை கொடுக்க கூடாது, உங்களுக்கு என்று உகந்த பொருளை வாங்கி செல்லுங்கள் என்று. அதற்கு அந்த இரண்டு பெண்களும் என்ன தெரிவித்தார்கள்? மன்னா, பூச்சக்கர குடையை கொடுக்க முடியாது என்றால் தங்கள் கழுத்திலே அணிந்திருக்கும் அந்த வெற்றி மாலை வேண்டும் என்றார்கள். அதுவும் எனது வெற்றி மாலை வேண்டுமா? பெண்களே, தானமாக கொடுக்கக்கூடிய பொருளை தான் தர வேண்டும் என்று கொடுக்கக்கூடாத பொருளை எப்படி கொடுப்பது? எனது மந்திரியார் கொடுக்கும் பொருளை வாங்கி செல்லுங்கள் என்று. பூச்சக்கர குடையும் கொடுக்க முடியாது, வெற்றி மாலை தர முடியாது என்றால் எங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். திருமணம் செய்து கொள்ளுங்கள். மந்திரி சத்தியகிருத்தியார் இவர்கள் இருவரும் ஏதோ தகாத இடத்தில் வந்திருப்பது போல் தெரிகிறது. அவர்கள் இருவரையும் அடித்து விரட்டினார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திலே முனிவர் அவர்கள் கோபாகத்தம் கொண்டு என் மூதாதையரால் வாழையடி வாழையாக அணியப்பட்டதும் என் தந்தையாரின் திருச்செங்கோல் இறக்கியப்பட்டதுமான நான் திறப்பிலே அணிந்திருந்த எனது மாத்திலா மணிமகுடத்தை எனது மகுடம் கீழே விழுந்தது. நான் திறப்பிலே அணிந்திருந்த எனது மாத்திலா எனது மணிமகுடம் கீழே விழுந்து விட்டது என்று கூட பொருட்படுத்தாமல் முனிவரின் காலை பிடித்தேன். மகுடத்தில் அழுத்தான் இந்த ரத்தினங்கள் அழுத்து தமது செம்பஞ்சி ஒரு பாதங்கள் நோகுமே என்று அழுது அரிச்சந்திரா, எனது மிருகங்கள் அனைத்தையும் கொண்டு குவித்து விட்டாய், பரவாயில்லை என்று பொறுத்துக் கொண்டேன். இரண்டு பெண்களை அனுப்பி வைத்தேனே, அவர்களை ஏன் அனுப்பி தாங்கள் வளர்த்த மிருகங்கள் என்று எனக்கு தெரியாது சுவாமி. பெண்கள் வந்த இரண்டு பெண்களும் தகாத முறையில் வந்தார்கள் சுவாமி. அதனால் அவர்கள் அடித்து விரட்டும்படி நேரிட்டது என்று என்ன தகாத இருந்தார்கள். ஆடினார்கள், பாடினார்கள், கண்டு ரசித்தார்கள் அல்லவா? பிறகு ஏன் அவர்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்திருக்கிறார் என்று கேட்டார். நான் ஏகபக்தி விரதம் என்று தெரிந்திருந்தோம். என்னை ஏன் சுவாமி சோதிக்கிறீர்கள் என்று கேட்டேன்.